ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் गोविन्दयोगेन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्म पादं च हस्तामलहं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मन् गुरून् सन्ततमानतोऽस्मि. ॐ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. ओम नमोस्तु व्यासविचालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ பக்கம் 101. ஜோதிராதி அதிஷ்டானம் தோ ததா மனநாத் பிராணவதா சப்தாத் தஸ்ய ச நித்யத்வாத் த இந்திரியாணி தது வெபதே சாத் अन्यत्र श्रेष्ठात् वेदश्रुतेः वैलक्षण्याच्च. ஓகே. ஸோ ஒரு சுருதி வாக்கியத்தில் அவிரோத அத்தியாயம் இதுக்கு பேர். அப்படின்னா விரோத பரிகார அத்தியாயம். அந்த விரோதம் இல்லை அப்படின்றது சொல்கிறது இதனுடைய இம்பார்ட்டண்ட். ஓகே. அதுக்காக என்ன சொல்கிறாருன்னா சங்கராச்சாரியார் 2 விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறார். பூர்வபக்ஷ மதம், ஏகதேசி மதம். பூர்வபக்ஷி மதத்து மூலயமா 2 சுருதி வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதில் எப்படி கான்ட்ரடிக்டாக இருக்கிறது, சீமிங்லி கான்ட்ரடிக்ட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 விஷயத்தில் முரண்பாடு இல்லை, முரண்பாடு இருக்குன்னு இவன் முடிவு பண்ணிடுறான். முடிவு பண்ணின பிறகு ஏகதீசி, இங்கே பாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது, பிரேயர் தான் அந்த இதில் ஒன்று இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்.
அது எது எடுத்துக்கிறான்னா, எது அத்வைதத்துக்கு விரோதமாக இருக்கிறதோ அதை சொல்கிறதுக்கு பேர் ஏகதேசி மதம். நம்ம கூட சில சமயம் அப்படி தான் இருப்போம். அது நீங்கள் கண்டுபிடிக்கணும். பூர்வ பட்சத்திலேயே வந்துட்டோமா, இல்லை ஏகதேசிக்கு வந்துட்டோமா, இல்லை சித்தாந்தத்துக்கு வந்திருக்கோமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது மூணுத்துலேயும் போயிட்டு வருவோம். ஆனால் அவேர்னஸ் இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி இப்போ எடுத்துட்டு பிராணா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. அதனால் புலன்களெல்லாம், இந்திரியங்கள்லாம், சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் பிராணாலேயே ஒன்றுத்துலேயே சேர்த்துக்கிட்டா எல்லாமே சௌரியமாக இருக்குமே அப்படின்னு ஆதங்கப்படுறேன். அதுக்கு ஸ்ருதி வாக்கியமும் இருக்குது என்கிட்ட அப்படின்றது சொல்கிறான். இப்போ பூர்வபக்ஷி முண்டக்க 2:1-3, பிருகதாரண்யம் 1:5-21 ரெண்டும் வேறு சொல்கிறதுனால அப்பிரமாணம் ஏற்றுக்க முடியாது. ஏகதேசி பிருகதாரண்யம் சொல்கிறது கரெக்டு. ஓகே, பிராணன் இல்லாமல் மனுஷன் எங்கேயுமே எந்த இந்திரியத்தையும் கூட வேலை பண்ண முடியாது, ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதனால் பிருகதாரண்யத்தை தான் எடுத்துக்கணும். அது எப்படி எல்லாமே பிராணனோட ஐக்கியமாயிடுதோ அது போல் ஒரு பிராணன் சொல்லிட்டோம்னா எல்லாமே சொல்லிடலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. சரிப்பா, இந்த ஏதஸ்மாத் பிராணஹா ஜாயத்தே நாங்கள் பிஹெச்டி மந்திரன்னு சொல்கிறோமே, அப்பப்போ மறந்துடுறோமே. அந்த ஏதஸ்மாத் பிராணஹா ஜாயத்தே அதில் மனஹா சர்வேந்திரியாணிச்ச அப்படி செப்பரேட்டாக சொல்கிறத அபாண்டமாக ஒன்றா சொல்கிற ஒரே தத்துவமாக. ஆனால் உபநிஷத்து, அந்த உபநிஷத்து வாக்கியத்தை மிருகதாரணி நீ எடுத்துக்கிறேன்னு சரி. அப்போ இந்த முண்டக உபநிஷத்தினுடைய வாக்கியத்தை என்ன சொல்ல போகிற, எப்படி எடுத்துக்க போகிற அப்படின்னு கேட்டால், அது சங்கரா ரொம்ப ரொம்ப கவலைப்படாத, புரியுதா? எதை பற்றியும் கவலைப்படாத, நான் சொல்கிறத பற்றி கவலைப்படாத. இதெல்லாம் உலக வழக்கு தான், இப்படி தான். அதுக்கு அவன் ஒரு நியாயம் சொல்கிறான். என்ன நியாயம் சொல்கிறான்னா, கோபலி வர்த்தன நியாய, கோபலி வர்த்தன் நியாயகா, கோ பலிவர்த்தன் நியாயகா இதுக்கு பேர். என்ன கோன்ற சப்தம் இருக்கு இல்லையா, கோன்ற சப்தத்தில் பசுமாடும் காளை மாடும் 2 மாடும் சேர்ந்ததுக்கு பேர் கோன்னு பேர். கோஷாலா, கோஷாலான்னா நீங்கள் இங்கே போய் பாருங்கள், கோஷாலாவில் பசுவும் இருக்கும் காளையும் இருக்கும், அதுக்கு பேர் கோஷாலா அப்படின்னு இருக்கணும். இப்போ கோ சொன்னாலே அது பசு மாடும் இருக்கும், காளை மாடும் இருக்கும், புரியுதா? ஆனால் சில சமயம் பலிவர்த்தகா, பலிவர்த்தகன்னா என்ன, பலிவர்த்தன்னா காளமாடு. ஓகே, காளமாடு. இப்போ நம்ம சில சமயம் பிரித்து சொன்னால் தான் அவனுக்கு புத்தியில் உரைக்கும். அதில் கோ பலிவர்த்தகா நியாயா. இங்கே பாரு, கோஷாலையில் போய் அந்த பசுமாட்டையும் அந்த காளமாட்டையும் எடுத்துகிட்டு வா, கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா கோஷாலையில் போய் கோ எடுத்துகிட்டு வான்னு சொன்னாலே 2த்தையும் ஓட்டிகிட்டு வந்துடலாம். ஆனால் இன்னும் கிளாரிட்டியோட புரியறதுக்காக என்ன சொல்கிறதுன்னா, 2த்தையும் சேர்த்துக்கோ அப்படின்னு கோ அண்டு பலிவர்த்த அப்படி 2ம் சொல்கிற மாதிரி சங்கரா பிராணன் சொன்னாலே கவுனப்பிராணா முக்கிய பிராணா அடங்கும். ஆனால் மந்த புத்தியாக இருக்கிறதுனால கவுனப்பிராணா தனியாகவும் முக்கிய பிராணா தனியாகவும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவ்வளோதான விஷயம். அதுக்கு உபநிஷத்து அங்கே பிராணகா ஜாயத்தே மனஹா இந்திரியாணிச்ச அப்படிலாம் சொல்கிறது. வேறு ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறது கூட நம்மளுடைய ஆட்கள் முன்னோர்கள் எந்த அளவுக்கு அறிவை பயன்படுத்துகிறான்றது இதுலேருந்து தெரியுது, புரியுதா? சரி, அதாவது ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கும் கூட யுக்தியோடு சொல்லணும், சும்மா அப்படியே சொல்லிடக்கூடாது. ஓகே, இருக்குன்னு சொல்கிறதுக்கும் யுக்தி வேணும்,
இல்லைன்னு சொல்கிறதுக்கும் யுக்தி வேணும். அப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, எல்லா புலன்களும் பிராண தத்துவமே, நாட் செப்பரேட் ஃபங்க்ஷன். எப்படி பிராணன் 5 விதமான ஃபங்க்ஷன் பண்ணுறதோ அதுபோல் ஒரு பிராணனே 16 விதமான ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிட்டேன்னா பிரச்சனை தீர்ந்துடுது. இதில் என்ன குழப்பம் இருக்குது அப்படின்னு ஏகதேசி இனிமேல் ஸ்வீட்டாக பேசுவான். எப்பவுமே தப்பாக பேசுகிறவன் நமக்கு ஸ்வீட்டாக பேசுவான். ஸ்வீட்டாக பேசி அந்த பொருளை நம்ம தலையில் கட்டிடுவான். புரியுதா? இது உலக வழக்கு. ஓகே, இதை நம்ம இந்த ஸ்டைல் ரொம்ப நாளாக பார்த்துட்டுருக்கோம். இதுக்கு பதில் கொடுக்குறது தான் வியாசாச்சாரியார் 17வது சூத்திரத்தில் சொல்கிறார். 3 சூத்திரம் இதில் எடுத்துக்கிறார், சித்தாந்தம் பண்ணுறார். இதுக்கு பதில் தே இந்திரியாணி தது வியபதேசாத் அந்யத்ர சிரேஷ்டாத் அப்படி சொல்கிறார். வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, நேரடியாக திருஷ்டமாக இந்திரியாணி அப்படின்னு சொல்கிறத நீ என்ன பிராணனை அங்கே சொல்கிறத இப்படி பிராணனை வாங்குறைய அங்கே என்ன பேசியிருக்கு? இந்திராணி, இது இந்திரியாணின்னு தெளிவாக சொல்லிருக்க, பிராணன் என்ற சொல்லே வரலை. ஓகே, இந்த தே த இது ரெண்டும் சந்தி பிரகாரம் தா தேவா மாறிடும். அப்போ தே இந்திரியாணி, தேனா கௌண பிராணஹா ஏகாதச இந்திரியாணி. ஓகே, இந்திரியாணி உச்சந்தே. உபனிஷத்து இந்திரியாணி அப்படி தெளிவாக சொல்கிறது. ஏதஸ்மாத் பிராண ஜாயத்தே மனஹா சர்வேந்திரியானிச்ச அப்படி சொல்லிருக்கிறத தது வெபதேசாத். இப்படி உபனிஷத்து வாக்கியம் நேரடியாகவே புலன்கள் தனியாகவும் பிராணன் தனியாகவும் ரெண்டுமே தனித்தனி தத்துவம், செப்பரேட் தத்துவம் அப்படின்றத புரிஞ்சுக்கோ. பியூட்டி என்னென்னா, இது செப்பரேட் தத்துவம், சென்சஸ்ஸு, பிராணன் செப்பரேட் தத்துவம். இதை புரிஞ்சுட்டா தான் நாம் பிராணனை வச்சுக்கிட்டு இந்திரியங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு முடியும் நமக்கு. ஓகே, அதனால் இதெல்லாம் புரிஞ்சுட்டு இதெல்லாம் ரொம்ப நமக்கு கிளாரிட்டி, அந்த மெக்கானிசம் சொல்லி கொடுக்கறது எப்படி பண்ணணும் அப்படின்னு. அந்யத்ர, ஓகே, இதற்கு வேறாக, மாறாக, வேறொன்றாக, அந்யே. ஓகே, அந்யத்ர சிரேஷ்டாத், புலன்களுக்கு வேறாக, கௌணப்பிராணனுக்கு வேறாக முக்கிய பிராணன் சொல்லியுள்ள காரணத்தினால் முண்டகோபனிஷத்து மந்திரம் மட்டுமே ரெலவெண்ட்டான மந்திரம். ஓகே, அப்படி புரிஞ்சுக்கோ. அதனால் அது மாத்திரம் இல்லை, அந்த உபநிஷத்தில் போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது அகங்கிருக உபாசனை சொல்லப்படுறது. உபாசனை சொன்னாலே என்ன அர்த்தம்? இமேஜினேஷன் அர்த்தம். உபாசனைன்னா அந்த ஆலம்பனத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை கொண்டு வரத்துக்கு பேர் இது. இது பேர் அகங்கிரக உபாசனா. அப்படி அந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் டோன்ட் சீரியஸ்னஸ். ஜாயத்தே பிராணகா ஜாயத்தே மனஹா சர்வேந்திரியானிச்ச, அதுதான் கரெக்டு. பிராணன் வேறு இந்திரியங்கள் வேறுன்னு புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறார். இப்போ 2வது சூத்திரம், 18வது சூத்திரம், பேதஸ்ருதேகே இந்திரியதிகரணம், இந்திரியாதிகரணம். அதில் 2வது சூத்திரம் 18. அதில் என்ன சொல்கிறாருன்னா, உத்கிராந்தி கதி ஆகதி. இதை நம்ம மறக்கவே படாது. உத்கிராந்தி கதி ஆகதி. ட்ராவலர் ஜீவா, நீ எப்போல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போகிறையோ, இல்லை எப்போ தரன்னு இழுத்துட்டு போகிறையோ, அந்த ட்ராவலர் பேக்கை உடனே கனெக்ட் டு ரிஃப்ளெக்ஷன் ஃபார் ஆர்சி. ட்ராவலர் ஜீவா, அந்த ட்ராவலர் பெட்டியை தூக்கிட்டு போகிறல்ல, அதிலே இந்த ஆர்சியை கொண்டு வரணும். புரியுதா? ட்ராவலர் ஜீவா ஊரை விட்டு ஊரை போவான், நாடை விட்டு நாடு போவான், இருக்கிறத விட்டு இது போவான், கிளாஸை கட்டடிப்பான், தூரக்க போவான், எங்கேயோ இருப்பான், இங்கே இருந்துட்டே ஊரை சுற்றிட்டு இருப்பான். மனஹா ஆல்சோ ட்ராவலர் ஜீவா. புரியுதா?
என்னமோ சொல்கிறீங்க சொல்லட்டும் அப்படின்னு கண்ணு பார்த்துட்டு இருக்கோம், மனசு வேறு பக்கம் போய்ட்டுருக்கும். இதெல்லாம் வந்து ட்ராவலர் ஜீவா. ஓகே, இந்த ட்ராவலர் ஜீவா சரீரத்துக்கு பிறப்பு இறப்பு உண்டு. ஓகே, அதுக்கு பேர் ஜீவா அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஜீவா, இந்த ஜீவா வந்து நித்யா. அந்த ஜீவா இன்னொரு புது சரீரத்தை எடுத்துக்கிறது, அதுக்கு பேர் மறுபிறவி. புரியுதா? எதனுடைய அடிப்படையில் அது இன்னொரு சரீரம் அமையும்? புண்ணிய பாப கர்மத்தினுடைய அடிப்படையில் அமையும். தேர்ஃபோர் புண்ணிய பாப கர்மா தொடர்வது எதுவோ அது மறுபிறவி. இப்போ சப்போஸ் மறுபிறவியில் நம்பிக்கை இல்லைன்னா புண்ணிய பாபத்தில் நம்பிக்கை இருக்காது. புண்ணிய பாபத்தில் நம்பிக்கை இல்லைன்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம், என்ன வேணால் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஓகே, அதில் சிரத்தை இருக்காது. ஓகே, ஒரு இடத்துலையும் தர்மம் வந்து சூக்ஷமாக இருக்கிறது. அதனால் புராண இதிகாசங்களை திருப்பி திருப்பி சொல்கிறது நாம் கேட்டுக்கணும். ஓகே, இங்கே பிரம்ம சூத்திரத்தில் நம்ம வந்து கர்த்தா போக்தா பார்த்தோம். ஓகே, கர்த்தா போக்தா பார்த்துட்டு கர்த்தா கரணம் கர்மா, இது 3 பேக்கேஜ். ஓகே, இந்த கர்த்தா கரணத்தை பயன்படுத்தி வெளி உலக விஷயங்களிலிருந்து கான்டாக்ட் பண்ணி அதுலேருந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது எதுவோ அதுக்கு பேர் கர்மா. கர்மா டெஃபனேஷன் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. ஓகே, அப்போ தான் இந்த கர்மா பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்றத நீ புரிஞ்சுக்கலாம். ஓகே, செகண்ட் வந்து கரணம். இந்த கரணம்ன்றது கௌண பிராண தத்துவம். ஓகே, அப்போ கர்மத்திற்கு கரணம் தான் உபயோகப்படுத்தணும். ஓகே, பிராணன்றது என்ன? முக்கிய பிராண தத்துவம். ஓகே, அது எதுக்கு? ரக்ஷணம் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன அறிமுகப்படுத்தணும்? அதிஷ்டான தேவதா. அது எதுக்கு? அனுகிரகம். ஓகே, நமக்குள்ளறைய அனுகிரகம். அப்போது கர்த்தா கர்மா கர்த்தத்துவம் விரிவாக பார்த்தது போல் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 11 புலன்களையும் பிராணனுடன் சேர்த்துக்கலாமா வேண்டாமா, பிராணன் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக விவரமாக திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது. அநேகமாக இத்தனை நேரத்தில் வந்து எல்லாம் தெளிவாகி ரத்த நாளங்கள்லாம் போயிருக்கோம், அவ்வளோ தடவை சொல்லியிருக்கு. புரியுதா? அப்போ முண்டக்க வந்து சொல்கிறது அத்தாரிட்டி என்பதை நிரூபித்து 11 புலன்களும் எப்படிப்பட்டது? தனித்தனியான தத்துவம், தனித்தனியாக வேலை செய்கிறது. இதில் எப்படி ஜீவா ஒரு ஜீவா தனித்தனியாக இருக்கானோ, இண்டிபெண்ட் ஜீவாவோ, ஸோ ஜீவா சொல்லிட்டாலே சுதந்திரமானவன். இப்போ நான் சொல்கிற சொல்லே வந்து புரிஞ்சுட்டா யாரையும் நம்ம டாமினேட் பண்ண மாட்டோம். ஏன்னா டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா நீ சொல்கிறத அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் செப்பரேட் என்டிட்டி. அப்போ நீ ஆதங்கப்பட்டுக்கலாம், சொல்லி ஆதங்கப்பட்டுக்கலாம் மொழிய அப்படியே சொல்ல முடியாது அப்படின்றது சொல்கிறது. ஓகே, அப்போ இதில் வந்து இதில் தொடர்ச்சியாக இன்னும் 2 சூத்திரம் ஃபர்தர் டெவலப்மெண்ட் பண்ணுறார் வியாசாச்சாரியார். எப்படி பண்ணுறாருன்றதை இப்போ பார்க்குறோம். இந்த சூத்திரத்தில் இந்த கரணம் எப்படி, கரணம் பிராணா எப்படி வந்து வித்தியாசம் உள்ளது, வேறுபாடு உள்ளது, இந்த டிஸ்டிங்ஷனை துல்லியமாக சொல்கிறாரு. ஓகே, அதாவது கௌணப்பிராணா அண்டு முக்கிய பிராணா அதுக்கு பேரே தனித்தனியாக கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நேம். புரியுதா? அந்த காயத்ரி வேறு, அந்த பத்மாவதி வேறு. புரியுதா? இப்படி காயத்ரி பத்மாவதி சொன்னாலே வேறு அவள் வேறன்றது சொல்கிறது. புரியுதா? ஏன் நேம் வந்து எல்லாருக்கும் ஒரே பேர் வைக்கிறது, வேறு வேறு பேர் வைக்கிறது என்ன? வேறு வேறு ஆளுன்ற காட்டுறதுக்காக. புரியுறதா? அப்போ இல்லைன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரே பேரை வச்சுருக்கலாமே, சௌரியமாக ஒரே பேரை கூப்பிட்டா நம்ம எல்லாம் ஓடி வரும். அது பண்ணார் அவர் அப்பூதி அடிகள். நாவுக்கரசர்னு எல்லாத்துக்கும் வச்சார். கண்குட்டிக்கு வச்சார், இது வச்சுட்டா
நான் கூட தான் இங்கே வச்சேன் சைத்தன்ய பாரதின்னு. கல்லுக்கு வச்சேன், மாட்டுக்கு வச்சேன், குழந்தைக்கும் வச்சுட்டேன். புரியுதா? ஒரே பேர். ஆனால் அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டிங்ஷன் வந்து நேம். நேம் வந்து செப்பரேட்டாக இருக்கிறதுனால இது வேறு அது வேறு. இப்போ செகண்டு டிஸ்டிங்ஷன் என்ன அப்படின்னா அதனுடைய டிஸ்கஷன், விவாதம். ஓகே, சர்ச்சா. உபனிஷத்து இதை பற்றின டிஸ்கஷன் தனியாக சொல்கிறது, அதை பற்றின விஷயத்தை டிஸ்கஷன் தனியாக சொல்கிறது. கௌன பிராணா டிஸ்கஷனும் சொல்கிறது, முக்கிய பிராணா டிஸ்கஷன் சொல்கிறது. தனித்தனியாக சொல்கிறதுனால அதுக்கு செப்பரேட் ஸ்டேட்டஸ்ஸு. புரியுதா? அதில் ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ண முடியாது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜில் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். ஸ்டேஜில் அறிமுகப்படுத்தும் போது பேர் சொல்லுவோம், எல்லாருடைய பேர் சொல்லுவோம். பேர் சொன்னால் போருமா? இங்கே கூட நம்ம ஆச்சாரியர்கள்லாம் வந்தாங்க, அப்படியே பேர் சொன்னால் போருமா? அவங்களுடைய பேக்ரவுண்டு சரித்திரம் சொல்கிறோம். புரியுதா? ஸோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறோம். அவங்க ஸோ அண்ட் ஸோ இப்படிலாம் பட்டவங்க அப்படி சொல்லிட்டு ஸ்டேஜில் நம்ம செப்பரேட்டாக டிஸ்கஷன் பண்ணுறோம். புரியுதா? அதுவும் எக்ஸ்ட்ரா டோனர்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்கள எப்படி சொல்லணும்? அவங்ககிட்ட இல்லாததுக்கெல்லாம் சேர்த்து கூட சொல்லணும். புரியுதா? ஏன்னா செப்பரேட் முக்கியமான ஆள். புரியுதா? அந்த மாதிரி நம்ம சொல்லணும். இப்போ ஒரு ஸ்டேஜிலேயே நமக்கு சொல்லும் போது சில இடத்துலலாம் வந்து அந்த பர்சனை சரியான விதத்தில் சொல்லலைன்னு வச்சுக்கோ. இங்கே வந்து தப்பாக சொல்லிட்டான். நம்ம சஷ்டி வர்த்தனத்தில் நம்ம பையன் ஒருத்தன் அங்கே வேறு பேர் சொல்லிட்டான், காஸ்ட்டை சொல்லிட்டான், தகராறு பண்ணிட்டார். உனக்கு படித்தப்ப என்ன நீ அப்படி சொல்லிட்டு செம்ம திட்டுன்னு. நமக்கு நேரத்துக்கு வேறு முடிக்கணும், எதிர்க்க வேறு ஜனங்க, புக்கு பிரம்மசூத்திர புக்கு வேறு வெளியிடுறோம், அந்த சுவாமி வேறு நிற்கிறாரு. புரியுதா? அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி அப்படி எல்லாம் பண்ணு. அப்போது ஸ்டேஜில் நேம் சொன்னால் மாத்திரம் போகாது, அந்த பர்சனை வந்து ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணணும். புரியுதா? அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம். அப்புறம் நாகரீகம் இருக்கு, நாகரீகத்தோடு இருக்கணும். புரியுதா? ஓகே. இதுக்கு பேர் நாகரீகம். கச்சாமச்சான்னு பேசக்கூடாது அந்த இடத்துல. ஓகே. என்ன வந்து மஸ்கட்டு பொண்ணு, நான் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி சொல்கிறார். இவர் உபனிஷதங்களையும் கீதையும் அவர் விலாவாரியாக எடுக்கிறார், விரிவாக எடுக்கிறார். நீ எப்படி கேட்டிய? இது வரைக்கும் என்னை பற்றின மேடையில் அறிமுகப்படுத்துறதுல அதுக்கு நிகர் வேறு யாரு கிடையாது. நீங்கள் அந்த இதெல்லாம் சீடெலாம் இருக்குது, சீடி வேணால் கேட்டு பாருங்கள், மஸ்கட்டில் இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் என்னை பற்றி ப்ரிப்பேர் பண்ணி சொல்லியிருக்காவா. புரியுதா? ஆனால் அந்த சொன்னதெல்லாம் ட்ரூத்து தான், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. பேக்ரவுண்ட்லாம் கேட்டு இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்றத சொல்லியிருக்கா. ஓகே. எனக்கும் கொஞ்சம் திருப்தியாச்சு, கொஞ்சமாச்சு சொல்லிருக்கு. நீ சீனிவாசன் ஒருத்தன அந்த சசிகலா அம்மாக்கிட்ட அவங்ககிட்ட என்னை நல்லா அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னேன். சம்ஸ்கிருத டீச்சரு. அவன் வந்து இருக்கிறதையும் சொல்லலாமல் அப்படியே விட்டுட்டான். அவனுக்கு கோபம். அட்லீஸ்ட் ஜி இருக்கிறதையாவது என்னை அறிமுகப்படுத்தலாம்ல. அவள் வந்து ரிஷிகேஷுக்கு போயிடுவா. இப்படி தான் நான் தானே இங்கே இருக்க போகிறேன் சிருங்கேரியில், என்னை பற்றி ஒரு 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா சொன்னால் தான் என்ன, சொல்ல மாட்டானே. நம்ம நாட்டில் வந்து இன்னொருத்தரை வந்து சொல்லணுன்ற ஒரு இதுவே வரவே வராது. புரியுதா? அதனால் அந்த இடத்துல இருக்கும்போது அவங்கள பற்றி நல்லதாக சொல்கிறது. புரியுதா? அப்படி சொல்லணும். புரியுதா? அது சொல்கிறது ஒரு பெரிய கலை அது. புரியுதா? அப்படி சொல்லணும். ஓகே. 2/4/17 கௌன பிராணா முக்கிய பிராணா நேம் வந்து தனித்தனி அப்படின்றத குறிப்பிட்டு சொன்னார். 18 என்ன சொல்கிறாருன்னா, தனித்தனி டிஸ்கஷன் இருக்கிறது, விவாதம் இருக்கிறது, அதனால் இது ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த திரும்ப பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்கிறத பிருகதாரண்யத்தில் 1:3-7 திருப்பி அங்கே ஒரு கதை வருது. அங்கே என்ன கதை வருதுன்னா, தேவாசுர யுத்தம். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன? தேவாசுர யுத்தம், திருடன் போலீஸ் கதை ஸ்டோரி நடக்கிறது. ஓகே. அலிபாபாவும்
40 திருடர்களும். இப்படி கரெக்டாக அமைஞ்சிருக்காது பியூட்டிஃபுல்லாக. இந்த அசுரர்கள் வந்து தேவர்களை ஜெயிச்சுட்டாங்க, 40 சீட்டு ஜெயிச்சுட்டாங்க. புரியுதா? உடனே தேவர்கள் வந்து வருத்தப்பட்டு துக்கப்பட்டு, என்ன இப்படி தோத்துட்டுமே, ஐய ரொம்ப மோசமாக தோத்துட்டுமே அப்படி திங்க் பண்ணாங்க. திங்க் பண்ணி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தா, அதுக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு வந்தாங்க. உத்கீத உபாசனை பண்ணணும். அப்படிதா ஓம்கார உபாசனை. அந்த ஓம்கார உபாசனையே உத்கீத ஓம்கார உபாசனை அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்பா உனக்கு எத்தனை உபாசனை சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன பண்ணு. சரி, நீ உனக்கு வரலன்னு நான் பாட்டு சொல்லிவிட்டு பார்த்து நான் பாட்டு பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன் நான். புரியுதா? அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடக்கிறது பாரு. உபாசனையில் அவ்வளோ மகமே இருக்குது. புரியுதா? நீ வந்து தியாகம் பண்ணணும், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் மெடிடேஷன் உட்காரணும். புரியுதா? அப்படி உனக்கு பண்ணுனா உனக்கு நிறைய சம்பவிக்கும். புரியுதா? அதில் நம்ம திருவொற்றியூரில் சொன்னேன், எப்படி உபாசனை பற்றி சொன்னேன். கடைசியாக அங்கே முடிக்கும்போது உபாசனையை பற்றி தான் சொன்னேன் நான். புரியுதா? எப்படி உபாசனை பண்ணால் என்ன வேணால் நடக்கும்ன்றத சொன்னேன். அது யார் பண்ணினது உபாசனை? இந்திராணி அம்மா பண்ணினான். பொழுதன்னைக்கு பண்ணான், காலையில் மத்தியானம் ராத்திரி எப்போ பார்த்தாலும் ஒரே சிந்தனை தான் உபாசனை. அப்படி பண்ணால் அவங்க பையனுக்கு பேச்சு வந்துடுத்து. எந்த ஊரில் பிறந்தாலும் அந்த ஊர்லேயே வந்து பிரம்மசூத்திரம் எடுக்கிற அளவுக்கு சக்தி வந்துடுது. எவ்வளோ பெரிய விஷயம் இது. பிரத்யக்ஷா புரியுதா? அது வந்து நாட்டு புராணம். அப்படி இதெல்லாம் வந்து பார்க்குறோம். அப்போ உபாசனைக்கு ஒரே விஷயத்தை அதை திருப்பி 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 சொல்கிறது. இது வந்து தேவர்கள்கிட்டருந்து தான் நம்ம கற்றுன்ருக்கோம். அவங்க புண்ணிய பலத்தை பயன்படுத்துறதுக்காக, அதிகப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஓகே, அதனால் இந்த தேவர்கள் தங்களை பலப்படுத்திக்கிறதுக்காக உபாசனை செஞ்சு தனித்தனியான ஒவ்வொரு இந்திரியங்களும் உபாசனை செய்தது. வாக்கு இந்திரியம் தனியாக பண்ணுது, சக்ஷு இந்திரியம் தனியாக பண்ணுச்சு. இந்த மாதிரி ஏன்னா இந்த அசுரர்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரியங்களை வந்து அட்டாக் பண்ணினாங்க. இந்திரியங்களை அட்டாக் பண்ணோன்னே இந்த தேவர்கள் வந்து பலகீனமாயிட்டாங்க. அதனால் ஒவ்வொரு இந்திரியமும் தனித்தனியாக உபாசனை செய்தது. கன்க்ளூஷன் என்னென்னா, புலன்கள், அதனால் புலன்களுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு புலனும் தீயதும் பண்ண முடியும், புண்ணியமும் பண்ண முடியும், பாபமும் பண்ண முடியும், புண்ணியமும் பண்ண முடியும். ஓகே, நல்ல பாபம் பண்ணிச்சுன்னா அந்த ஜீவா எப்படி போயிடுவான், எங்கேயோ போய் குப்பையில் சொருகிப்பான். இப்போதான் புண்ணிய பலன் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அவனை கோபுரத்தில் கொண்டு போய் வச்சுக்கணும். இப்போதான் என்ன பண்ணினாலும் எல்லா மிடில் ஈஸ்ட்டுக்காரனும் எல்லா விருதும் கொடுக்குறான் நரேந்திர மோடிக்கு. புரியுதா? அப்படி அந்த இவர் புத்தின் வந்து அது வரை இப்படி திருப்பி வேற விட்றாரு. ஓகே, சும்மா அது வந்து பேப்பர், அது எல்லாம் கோல்டு பிளாட்டினம் எல்லாம் அப்படி ஒரு உயரிய விருது வேறு. ஓகே, எல்லா தேசத்துலேயும் போய் வாங்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி வாங்கினாலே இது வரைக்கும் முன்னாடி சரித்திரத்தில் யாருமே கிடையாது. ஓகே, உலகத் தலைவர் அவர். அப்படி பண்ணிருக்காரு. ஏன் அவர் வந்து அங்கேருந்து உபாசனையோடு வந்தார், ராமேஸ்வரம் வரைக்கும் வர்றார். அப்புறம் அங்கேருந்து இது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் அதை இப்படி பிடிச்சிட்டு போனார். பார்த்துட்டு அந்த இது தீர்த்தத்தை அப்படியே இது பண்ணி அதிலே ஸ்நானம் பண்ணி அப்படியே கொண்டு வந்து அது காசி விஸ்வநாதருக்கு பண்ணார். அப்போ எத்தனை கோயிலுக்கு போய் உபாசனை பண்ணுறார் அவரை இந்த பசங்க ஜெயிக்க முடியுமா? ஓகே, எல்லாம் பண்ண முடியாது. இங்கே வந்து உபாசனை பண்ணுறேன்னு சொன்னால் கன்னியாகுமரியில் அதுக்கு கத்துறான். அது வந்து ப்ரைவேட் இடம். அதில் அவர் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன எரியுது? நீ வேணால் பண்ணு. 3 நாள் போய் போட்டில் போய் நீ அந்த பக்கம் திருவள்ளூர் சிலை இருக்குல்ல, அங்கே 3 நாள் தனியாக இரு, சாப்பிடாமல் கொள்ளாமல் இரு,
சும்மா இளநீர் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன், செத்து போனால் நாங்கள் சமாதி கட்டுறோம், புரியுதா? சரி, பண்ணுறவனையும் விடுறதில்ல. ஆனால் அவர் அதெல்லாம் கவலைப்படுறதில்ல. அது அந்த உபாசன சக்தி. அவர் போய் இப்போ முந்தா நாள் சிங்கப்பூரில் போய் மோளம் அடிச்சுட்டு இருக்கார், டிங்கு 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 டிங்கு. புரியுதா? அப்போ உபாசனைக்கு அத்தனை சக்தி இருக்கிறதுப்பா. நான் அதனால் ஸோ இப்போ இந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். ஓகே, அப்போ புலன்களை அசுரர்கள் தாக்கிறதுனால தேவர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, பிராணனை புலன்களை பலப்படுத்தி உபாசனையில் ஈடுபடுறாங்க. ஏன்னா பிராணன் சுத்தமாக இருக்கிறது. அந்த பிராண உபாசனை பண்ணி அந்த நஷ்டமாக இருக்கிற இந்திரியங்களை பலப்படுத்துறது. புரியுதா? பியூட்டிஃபுல் சிஸ்டம். புரியுதா? இந்த பிருகதாரண்யம் 1:3-7 அது சொல்கிறது, பிராணனை தனி டிஸ்கஷன். அதை இமம் ஆசன்யம் பிராணம் உசுகு அவிவ்யத்சன். அசுரர்கள் பிராணனை தாக்க எண்ணினார்கள். அசுரர்கள் பிராணனை தாக்க எண்ணினார்கள். ஆனால் அசுரர் கதி என்ன ஆயிற்று தெரியுமா? உபனிஷத்து சொல்கிறது, யதோ லோஷ்டகா அஸ்மானம் ரித்வா வித்வம் சேத ஏவம் ஹ ஏவ வித்வம்சமான விஸ்வஞ்ச வினேஷு தேவா அபவன் பரா அசுரா பவதி. எப்படி பிராணனை போய் இந்த அசுரர்கள் தாக்கினோடனே அவங்க இந்த புலன்களை பிடிக்கிற மாதிரி பிராணன் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் பிராணன் வெரி பவர்ஃபுல். அதனால் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கறது உபனிஷத்து. மண்ணாங்கட்டி இருக்குல்ல, மண்ணாங்கட்டி. அந்த மண்ணாங்கட்டியை நல்ல பாறையில் ஓங்கி அடித்தா அப்படி இருக்கும், என்ன ஆகும்? சதறி தூளாக போகும். அந்த மாதிரி பிராணனை அட்டாக் பண்ண அசுரர்கள் சதறி தூளாக தூரக்க போனார்களாம். அப்பேற்பட்டது. புரியுதா? அப்போ சதறி ஓடினார்கள், நாலா பக்கமும் சதறி ஓடினார்கள். அந்த பிராணன் சப்போர்ட் பண்ணினா நமக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்போது பிராணன் தனித்தனியாக டிஸ்கஷன் இருக்கிறது. சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, பிரகரண பேதாத் அத இமம் ஆசன்யம் பிரகரண பேதாத் பிராணன் உசுகு. ஓகே, கன்க்ளூஷன் என்ன? புலன்கள் தனித்தனியானவை, பிராணன் தனித்தனியானவை. ரெண்டு பற்றின டிஸ்கஷனும் தனித்தனியாக உபநிஷத்தில் சொல்கிறது. தேர்ஃபோர் நம்பர் 1 நேம், அது வேறு பேர் கவுனப்பிராணா, இதுக்கு பேர் முக்கிய பிராணா சொல்கிறது. செகண்ட் என்ன? டிஸ்கஷன். கவுனப்பிராணாவும் டிஸ்கஷன் சொல்லப்படுறது, இந்த முக்கிய பிராணனை பற்றியும் டிஸ்கஷன் சொல்கிறதுனால பேதா. கவுனப்பிராணா வேறு, இந்த முக்கிய பிராணா வேறு. ரெண்டும் வேறு தத்துவம். ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. சூத்திரம் 18. பேத சுருத்தேகே, ஒரே சொல்ல. சுருத்தேகே சுருத்தி வாக்கியங்கள். பேத அத்த உபனிஷத்து வாக்கியத்தில் பிரகரண பேதகா பிராணன் புலன்கள் தனித்தனியாக டிஸ்கஷன் உள்ளதனால் இரண்டுக்கும் பேதம் உள்ளது. அதில் அவர் கீதா சொல்கிறாரு, கீதையில் வருது. அது என்னன்னா, அத வியவஸ்திதான் திருஷ்டுவா தார்தராஷ்டிரான் கபித்வசா பிரவர்த்தே சஸ்திர சம்பாதே தனுருத்தும்ய பாண்டவா. நீ சும்மா இருக்கலாம்ல அர்ஜுன, கிருஷ்ணா என்னை தாக்க வரக்கூடியவர்கள் எவன் இருக்கான் கொண்டு போய் காட்டு, அங்கே தான் சரஸ்வதி வேலை பண்ணுறான். சும்மனா இருக்கலாம், சண்டை போடலாம்ல. வந்தியை சும்மா சண்டை போட வேண்டியதானே. பாருங்க, போய் நிறுத்திட்டான் கரெக்டாக. எங்கே துரியோதனன் இருக்கானோ, கர்ணன் இருக்கானோ, அவனை வெறுப்பேற்றுற மாதிரி உள்ளவன்லாம்
அவனை காட்டுற மாதிரி நிறுத்திட்டார். புரியுதா? அத்த வியவஸ்திவான் திருஷ்டுவா. அத்த, அந்த அத்த என்ற சொல்லு டைரக்ஷன் மாறுறது, திசை மாற்றப்படுகிறது. குருட்சேத்திரத்துக்காக வந்தவர்கள், சண்டை போடுவதற்காக வந்தவர்கள். இங்கே அத்த என்ன மாறிடுத்து, திசை மாறிடுத்து. அதனால தான் பகவத்கீதா 700 ஸ்லோகம் வந்தது. புரியுறதா? டைரக்ஷன் மாறி. அப்போ அத்தன்றது டைரக்ஷனே மாற்றுறது, வேறு டைரக்ஷன் மாற்றுறது. ஓகே, அந்த மாதிரி இந்த முக்கியமானது டைரக்ஷன் சேஞ்ச் அத்த. புரியுதா? அப்போ பிருகதாரண்யத்தில் 1, 3, 7 அத்த இமம் ஆசன்யம். எவ்வளோ நம்ம பிரம்மசூத்திரம் படிக்கிறதுனால உபநிஷத்தோட அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரியறது. அத்த இமம் ஆசன்யம் பிராணம் உசுகு அவிவ்யத்சன். ஓகே ஓகே, அத என்ற சொல்லுக்கு சங்கராச்சாரியர் கொடுக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது அத்தன்றது டைரக்ஷனே மாறுறது, ரெண்டுத்தையும் ஒன்றா சொல்லாத, வேறு வேறு டிஸ்கஷன். அதனால் வியாசர் 2:4-18 வேத சுருத்தேகே அப்படின்றது சொல்லி முடித்தார். அடுத்த சூத்திரம் 3வது சூத்திரம் இப்போ என்ன சொல்கிறாரு? வைலக்ஷண்யாச்ச. ஓகே, பிராணன் வேறு புலன்கள் வேறு. ஓகே, பிராணன் வேறு புலன்கள் வேறு, வேறு வேறு பெயர்கள் கொண்டவை. அடுத்தது சாஸ்திரம் பிராணன் புலான தனித்தனியாக விவாதித்திருக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நாம் இந்த 2 தத்துவத்தை இவ்வளோ தூரத்துக்கு டீட்டெயிலாக திரும்ப திரும்ப படிச்சுன்னு இருக்கோம். இந்த மாடர்ன் எஜுகேஷன், மாடர்ன் ஃபிலாசபி, மாடர்ன் சயின்ஸ் அவளுக்கு இதில் பற்றி கவலையே கிடையாது. பிராணனை பற்றி கவலை இல்லை, சென்சஸை பற்றி கவலை இல்லை. புரியுதா? இப்போ திருன்னு முடிக்கிறாங்க. இப்படி குத்தினா ரத்தம் வரும், அது நிறுத்த முடியாது. புரியுதா? இப்போ நிறுத்த முடியாது. இப்போ என்ன பண்ணுவேன்? 2 டாக்டரும் ஏமாந்தான். இவனும் இந்த பரீட்சைலாம் பண்ணி ஒரு கேஸ் கிடச்சித்து, சர்ஜரி, கேன்சர்னால் ஒரு பெரிய ப்ராஜெக்டு. அது ஈமோ பண்ணோம், இது பண்ணோம், இது ஒரு பெரிய இது இருக்குது. அதுக்கு பேக்கேஜு பைசா கொடுக்கணும். புரியுதா? அவனும் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்கிட்ட வந்தான். ஓகே, பொதுவாக பிளட்டு டெஸ்ட் பண்ணாலே இன்னொரு தடவை பண்ணு அப்படின்வான். இவன் பயாப்சி அந்த அதை ரிப்போர்ட்டே போகிறோம், கொடு நீ உடனே அது கொடுன்னு. அது பார்த்தானா பார்க்கலையே தெரியல, ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே தான் பகவான் நிற்கிறார். ஏன்னா அவர் நல்ல மனுஷன் அவர். ஓகே, இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியாது, மெடிக்கல் படியே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ணால் அதுவரை 7 அதே ரத்தம் கொண்டு வான்லாம் சொன்னான். அப்படியும் பரீட்சை பண்ணி அது தாங்காது அப்படின்னு சொன்னதால இப்போதைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தள்ளி போடப்பட்டிருக்கு. புரியுறதா? நம்மது அரெஸ்ட் பண்ண முடியும். எப்படி? அந்த சொன்னேன்ல நான், ப்ரீத் பண்ணால் அவ்வளோ தூரத்துக்கு சக்தி இருக்கு. ஓகே, உடனே போய் மூக்கில் எதையாவது விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. போய் ஒரு மஞ்சளை சுட்டு இப்படி மோந்தினா கப்பலெல்லாம் போயிடும். புரியுதா? அந்த பக்கம் வேப்ப இலை, போகிற இலைலாம் வேப்பலையாக இருக்குது. அந்த மாடு மாதிரி கொஞ்சம் மேய்ஞ்சி போனீங்கன்னா எல்லா கிருமி நாசினியும் ஆகிடும். புரியுதா? கொஞ்சம் இடித்து அதை சாரை பிழிஞ்சு வாரம் குடிச்சுன்னு வச்சுக்கா, வியாதியே வராது. புரிய இல்லை, ரொம்ப சுலபமான வைத்தியம் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் நம்ம வைத்தியம் எவ்வளோ இருக்கிறது, நம்ம ரிஷிகள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இந்த ஹோல் பாடியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அலசுறாங்க. புரியுதா? நமக்கு நோய்க்கு இடங்கொடேல், விருந்து மருந்து எத்தனை நாளைக்கு? 3 நாள் தான். அவன் என்ன சொல்கிறான்? 15 நாள் குவாரண்டைன். போயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், 60 நாள் கழிச்சு தான் வருவேன். கேன்சர் இருக்கட்டுமே,
சீதா கல்யாணம் பட்டாபிஷேகம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. எனக்கு ஒரு டேட்டு அவன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான், புரியுதா? அந்த டேட்டு எப்போ இருந்தாலும் போயிடும், புரியுதா? அது எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு, புரியுதா? இந்த சரீரம் எப்போ போகிறதுன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, புரியுதா? அந்த டேட் இருக்கும்போது இதில் எதுக்கு நீ கவலைப்படுற? ஆனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சீதா கல்யாணம் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறோம் 2020, புரியுதா? அதில் வேறு சகசர புருஷா, சகசர கலச, சகசர காயத்ரி எல்லாமே பண்ணலாம். சகசர காயத்ரி கூட பண்ணலாம். சகசர புருஷா சேரக்கூடாது, 4 புருஷாக்கு மேலே சேரக்கூடாது, புரியுதா? வீட்லேயே 4 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். முஸ்லீம் வீட்டிலாம் எப்படி பண்ணான்னு தெரியல, புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு டயத்தில் 1000 பேர் இங்கே கூடினோம், சொன்ன மாதிரி கூடினோம். தாசில்தார் கேட்டாங்க இந்த பக்கம், ஏன் அங்கே மாத்திரம் கூட்டமாக இருக்குன்னு. அது பெரிய இடங்க சாமி அப்படின்ட்டாங்க. அதில் நடுவில் ஒருத்தரை பிடிச்சிட்டான், நம்மால் ஆசிரமம் சொன்ன, சரி சரி போ அப்படின்ட்டான். இப்போ புரியுது உனக்கு? அதனால் நம்மதில் முதல்ல வந்து ஆரோக்கியம். வியாதி என்னது? அனாரோக்கியம். ஆரோக்கியம் இல்லாதது எதுவோ அதுக்கு பேர் அனாரோக்கியம். இவன் வியாதியே பாசிட்டிவ் சொல்கிறானே இவன் கம்யூனிட்டி. வியாதி போகிறது வந்து நெகட்டிவான். இங்கே பாருங்கள், வியாதி போகிறது வந்து நெகட்டிவான், வியாதி வர்றது வந்து பாசிட்டிவான். அப்போ அவன் புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கும் பாரு, கிரிமினல் புத்தியாக இருக்கும், புரியுதா? எப்போ நீ எலிக்கு மருந்து வச்சு மனுஷனுக்கு கொடுக்குறியா அப்போவே உனக்கு புரிஞ்சுத்த, புரியுதா? நானா எலியா மூஞ்சுரு நேற்றுக்கு பூஜைலாம் பண்ணினோம், அது வேறு விஷயம், புரியுதா? ஒர்ஷிப் பண்ணலாம், அது மருந்து நம்ம எப்படி சாப்பிட முடியும்? அதனால் ஸோ ஆரோக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய லைஃப் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கணும். வாழ்க்கை முறை வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு வந்து திருப்பி எளிமையாக வாழ்ந்து உயர்வாக வாழறதுக்கு நம்மளுடைய பிராணன் வந்து லைஃப் பிரின்சிபல். ஓகே, அப்போ இந்த சந்தியாவந்தனம் பண்ணி ஒழுங்காக பூணூல் போட்டு விட்டு அப்படி சொல்லி எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு கேம்பில் வந்து குத்துக்கால் போட்டு உக்காரணும். அது ஒரு பையன் டமால்னு விழுந்தான் பாரு, விழுந்தான், அவன் மாத்திரம் விழக்கூடாது, பக்கத்தில் அவனே கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கான். குதிக்கால் இந்த இந்த கால் எப்படி இருக்கணும், நீங்கள் அப்புறம் தனியாக ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இவன் விழுந்து சைக்கிள் மாதிரி படப்படம்னு அவன் விழுந்தான், இப்படிதான் 4 பேர். சரி சரி பரவாயில்ல, சீக்கிரம் எழுந்திரி, கிளாஸ் கிட்ட எப்படியோ உட்காந்து சப்பலாம் கொண்டு போட்டு பண்ணு, புரியுதா? ஏன்னா செஞ்சு பழக்கமே இல்லை. காலையில் வந்து கிழக்க பார்த்து அந்த வெள்ளை துணியை போத்திட்டு அதுக்குள்ளே காயத்ரி பண்ணணும், சாயந்தரம் வந்து மேற்க பார்த்து பண்ணணும். பா என்ன பிரம்ம தேஜஸ், புரியுதா? அதனால் லைஃப்பு, நம்ம லைஃபே சிஸ்டமே மாறிப்போச்சு, எல்லாமே சிஸ்டம் மாறிப்போச்சு. இந்த பிராணாயாமம் இருக்குல்ல, 1:2:1:4:2 அப்படி மாத்திரம் பண்ணிட்டேன்னா வா, உன் பின்னாடி அந்த பிச்சாண்டவர் ஒருத்தர் இருக்கார சிவன், அவன் பின்னாடியே எல்லோரும் போயிட்டாங்களாம், அந்த புறத்துக்கு ஆளுலாம், புரியுதா? அந்த மாதிரி உன் பின்னாடியே எல்லோரும் வந்துடுவான், புரியுதா? இதெல்லாம் ப்ரூஃபு, புரியுதா? ஸ்கூல் படிக்கும்போது என்னை பொண்ணு பையன் தானே பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போவான், என்ன ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா. என்ன எதுக்கு ஃபாலோ? நானே அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து பிரச்சாரக்கா போகணுன்னு. ஏண்டா என்ன பண்ணுறான்னு இப்போ தான் தெரியுது. பிரமாணம், ப்ரீத்திங், பிராணாயம், புரியுதா? பிராணன் வந்து நாட் ஓன்லி ஃபிசியாலஜி, இவரது டோட்டல் ஆரா வந்து பியூட்டிஃபுல் சிஸ்டம் பண்ணுறது, புரியுதா? அதனால் பிராணாயாமம் ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ பிராணன் அண்ட் புலன்கள் தனித்தனி நேம் இருக்குது, சாஸ்திரத்தில் செப்பரேட்டாக டிஸ்கஷன் இருக்குது. 3வது சூத்திரம் வந்து அது தனித்தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுறது, 3வது சூத்திரம் சொல்கிறது. அதனால் 2 சேர்ந்து ஒரு தத்துவம்னு கூற முடியாது. இந்த டிஸ்கஷனில்
இப்போ பண்ணுற டிஸ்கஷன்லாம் WHO எங்கேயாவது பண்ணுவாளா? நாட் ரெலவெண்ட். ஓகே, ஆயுஷில் ரெலவெண்ட். புரியுதா? அதனால் நமக்கு ஆயுர்வேதம், யோகா, நேச்சுரோபதி, யோகாவோட நேச்சுரோபதி சேர்த்துக்கணும், யுனானி, சித்தா, ஹோமியோபதி. ஓகே, இதில் செலவே இல்லாதது என்னது? யோகா தான் செலவே கிடையாது. ஆனால் என்ன கொடுக்கணும்? நேரம் கொடுக்கணும். புரியுதா? இவனுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு முடியாது. இவன் நேரத்தை செலவு பண்ணி பணத்தை சம்பாரித்து அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. டோட்டல் டயத்தை செலவு பண்ணி அந்த உழைச்சி உடம்பு நாசமாக்கிண்டு அது கொண்டு போய் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டான்னா சௌரியமாக. ஏன் யோகா பண்ணுறது? புரியுதா? அந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணணும். ஓகே, நான் இன்றைக்கி கூட பண்ணிட்டு வந்தேன். புரியுதா? டெய்லி பண்ணுறேன். டெய்லி பண்ணுறதுனால தான் சொல்கிறேன். நான் இல்லாட்டி சொல்ல மாட்டேன். இந்த சப்ஜெக்டே எப்போ நம்ம பண்ணலையோ அந்த சப்ஜெக்டே தொடக்கூடாது. அதனால் நீ யோகா பண்ணு. புரியுதா? ஆரோக்கியமாக இரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது நம்ம செப்டம்பர் 15க்கு மைண்டை, பாடியை ரெடி பண்ணி யோகா பண்ணிட்டு போயிடலாமா சுவாமிஜி அப்படின்னு கூடாது. உன்னை 1 மணி நேரத்துலேருந்து 90 நிமிஷம் 90 NTPயாக மாற்றுறதுக்கு தான் அடுத்தது. எப்படியாவது புனருத்தாரணம் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலை. அப்படி அப்போது நமக்கு பிடிச்ச வியாசாச்சாரியார் ரீஎம்பசைஸ் பண்ணுறாரு. முக்கிய பிராணன் ஹோல் பாடி ரக்ஷணம் பண்ணுறது, சரீரம் அந்த புலன்களை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அதனுடைய வேலை. எப்போதுமே அது புத்துணர்ச்சியோடு இருக்கும். பிராணன் எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். புரியுதா? அப்போது கேர்டேக்கர், லைஃப் பிரின்சிபல், பிராண தத்துவம். ஓகே, அப்போது ஒருத்தன் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் சர்வைவல் ஆகின்றிருக்கேன். சர்வைவல் ஆகிறது ஒரு கர்மாவா? புரியுதா? அப்போது இந்த பிராணம் என்ன பண்ணுறது? சர்வைவல் பண்ணுறது. புரியுதா? ஓகே, இப்போ என்ன ஜாபில் செட்டில் ஆகிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நான் சர்வைவல் ஆகிட்டேன்னு சொல்லுவான். ஓகே, ஜாப் செட்டில் ஆகிறது வேறு, சர்வைவலாக இருக்கிறது வேறு. நீ ஜாப் செட்டில் ஆகலைன்னா கூட சர்வைவலாக இருக்கு. வாட்ச்மேனும் சரி, பிரைம் மினிஸ்டரும் சர்வைவலாக இருப்பாங்க. புரியுதா? அவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் 2 பேருடைய ஃபங்க்ஷன் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட். புரியுதா? அப்போது ஒன் ஆஃப் த டிரான்சாக்ஷன், இந்த சர்வைவல்ன்றது ஒன் ஆஃப் த டிரான்சாக்ஷன் கிடையாது. புரியுதா? ஸோ எனி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நீ இருந்தாகணும். புரியுதா? நீ லைஃப் நான் இருக்கணுமே. நான் இருக்கிறதுக்கு அந்த பிராணன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? அதில் பிராணனை பண்ணு. தேர்ஃபோர் ஏகாதச இந்திரியானி, பலவிதமான டிரான்சாக்ஷன் விவகாரம் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காங்க. 11 புலன்கள் கூட பகவான்கிட்ட இப்போ கேட்டானா ஒவ்வொருத்தரும் என்ன கேட்பான்னா, எனக்கு ஒரு 20-30 சென்சஸ் எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு கேட்பான். ஏன்னா 11 புலன்கள் போகல, 11லேயும் ஆக்டிவாக இருக்கான், பேசின்னு இருக்கான். இந்த ஃபோனில் ஒரு பேசுகிறான், இந்த ஃபோனில் ஒன்று பேசுகிறான், முன்னாடி வச்சுன்னு பேசுகிறான். அப்படிதான் பா அவ்வளோ பிஸி. புரியுதா? அவ்வளோ பிஸி ஆகிட்டான். ஓகே, அதனால் ஆட் பண்ணுறதுக்கு தான் இப்போ எல்லாமே கேட்பான். ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்டு. ஓகே, ஸோ சரி, என்ன இந்த ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணுறான்? எல்லாம் செல்ஃபிஷ் ஃபோலோ. தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, தான் சுற்றி இருக்கிற அதுக்கு மாத்திரம் பண்ணுறான். ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியில் டிஎம்எஸ் மாதிரி நீ நொந்து நூலாக போயிடுவ. நீ உன் குடும்பத்துக்கு மாத்திரமே உழைச்சின. பக்கத்து வீட்டில் அது இந்த வெள்ளம் இருக்கான மந்திரி பையெல்லாம் கொள்ளாடிக்கிறான ஒரு கிராமத்தை தத்தெடுத்து நல்ல அதில் ஒரு 100 கோடியை 900 கோடி பெனால்ட்டி கட்டுறிய, 1 கோடியை வச்சு ஒரு கிராமத்தை பண்ணினா உனக்கு கோயிலே எழுப்புவாங்க. புரியுதா? இதை எப்படி சொல்கிறது இவனுங்களுக்கு, இந்த பசங்களுக்கு புரியவே மாட்டுறது. கொள்ள அடி என்ன வேணால் பண்ணு, ஒரு கிராமத்தை தத்து எடுத்துக்கிறது. 40 பேர் இருக்கானுங்கன்னா 40 கிராமமாவது உருப்பிடும்ல. இது அவனுக்கு எங்கே தான் சொல்கிறதோ இப்படி சொல்லி
ஏதாவது யூடியூப் மூலிமா எவனாவது கேட்டு அதில் ஒருத்தன் வந்து ஏதாவது செலவு பண்ணி ஒரு கிராமத்தை தத்தெடுத்துட்டுனா அவனை வந்து மோசமாக இருந்தால் கூட அவனை நம்ம ஸ்துதி பண்ணுவோம், பரவாயில்லடா அப்படின்னு. ஓகே, அதனால் பாரதி, விவேகானந்தர், வஉசி, திலகர், சிவாஜி, டாக்டர்ஜி, குருஜி, ராமர், கிருஷ்ணர், இப்படி வேலுநாச்சியார், ராணி லக்ஷ்மிபாய், ஜிஜாபாய், இப்படி லைஃப் வாழ போகிறியா? இல்லை நீயே சாப்பிட்டு தின்னுட்டு உன் குடும்பத்திலேயே இருக்க 4 பேரோட இருந்து ஒரு நாள் செத்து பார்க்க போறியா? என்ன ஆகும் தெரியுமா? இப்போ நீ ஒரு அழகாக ஸ்டைலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து டேபிள் வைக்கிறல்ல, அந்த ஃபோட்டோ என் பேரன் பேத்தி எடுத்துருவான். அவன் ஃபோட்டோ வைப்பான், உன் ஃபோட்டோ வைப்பான். ஃபோட்டோ கூட நிலையாக இருக்காது, புரியுதா? நீ மற்றவங்களுக்காக கொஞ்சமாவது வாழணும், புரியுதா? இதெல்லாம் செய்யணும். அப்போது இதெல்லாம் நீ வந்து செஞ்சாச்சான் உன் குடும்பத்தை தாண்டி தேசம், தர்மம், தெய்வம், சாஸ்திரம் இதெல்லாம் சுவாமி இந்த சூத்திரத்தில் இல்லவே இல்லையா எங்கே திரும்பினாலும் அப்படின்னு நீ கேட்குற. புரியுது? நான் சொல்கிறது லைஃப் பிரின்சிபல் சொல்கிறேன். ஓகே, லைஃப் பிரின்சிபல் வந்ததுனால சொல்கிறேன். ஸோ நம்ம லைஃப்பை எப்படி வந்து பிராணனோட வந்து லைஃப்பை எப்படி லைஃப்பை வச்சுக்கிறது அப்படி சொல்கிறாரு. இன்னொரு கோணத்தில் ஆராய்ந்தால் இந்த விவகாரிகம் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஜாக்கிரத்தில் இருக்குது, சொப்பனத்தில் இருக்குது, புரியுதா? ஆனால் கௌனப்பிராணா புலன்கள் சுஷுப்தியில் கிடையாது. ஆனால் சுஷுப்தியில் பிராணன் ஆக்டிவாக இருக்கிறது, புரியுதா? இப்போ பிராணன் வந்து எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும். தர்ஃபோர் ஒரு தேசம்னா டெமோக்ரஸி உள்ள தேசத்தில், ஜனநாயகத்தில் கவர்னரு, அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டு, புரியுதா? அதுக்கப்புறம் ஐஏஎஸ்ஸு, ஐசிஎஸ்ஸு, கலெக்டர்ஸு, இவங்கெல்லாம் வந்து பிராண தத்துவம், புரியுதா? மினிஸ்டர்ஸ்லாம் என்ன? புலன்கள் தத்துவம். இதுதான் டிரான்சாக்ஷன் பண்ணும், புரியுதா? இது ரெண்டும் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த தேசம் ஜனநாயக நாடு. ஓகே, ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக செயல்படுதுன்னா நம்ம பாடியே டிரான்சாக்ஷன் வந்து ஜிக்ஸாக போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாகிடும், புரியுதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கெட்டு போயிடும். அப்போது இந்த ஜனநாயக அமைப்பில் பிராணன் புலன்கள் மாதிரி சமஷ்டிலையும் இருந்தாங்க. நம்ம பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது. ஓகே, அதனால் ஸோ வேதாந்தன்றது வேதநெறி வாழ்க்கை முறை. ஓகே, அதனால் லைஃப் வந்து பிரின்சிபல் லைஃப், நீ சரியான முறையில் நீ இதை எடுத்துக்கோ. அதனால் இந்த லைஃப்பை நீ விட்டுவிடாத தம்பி. ஆச்சரியவத் பஷ்யத்து கச்சித்தேனம் ஆச்சரியவத்து வததி ததைவ சான்ய ஆச்சரியவத் சைன்யமன்ய ஸ்ருணோதி சிறுத்துவாப்பியேனம் வேதனை செய்வ கச்சித்து. ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இந்த விஷயத்த நீ வந்து எப்படி இந்த விஷயத்தை மிஸ் பண்ணுற? இந்த இவ்வளோ பிராணனை பற்றி சொல்கிறோம், புலன்களை பற்றி சொல்கிறோம், அதுக்கப்புறம் மனசை பற்றி விவரமாக சொல்கிறோம், ஜீவாவை பற்றி சொல்கிறோம், இதெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் நீ விட்டுடாத. தேர்ஃபோர் பிராணா தத்துவம் தனி, புலன்கள் தத்துவம் தனி. காரணம், 2 பேருடைய நேம் டிஃப்ரெண்ட், டிஸ்கஷன் டிஃப்ரெண்ட், ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட். அதனால் இந்த தத்துவம் வந்து வேறு வேறானது, அப்படி புரிஞ்சுக்கோ. 19வது சூத்திரம் வைலக்ஷண்யாச்ச. வைலக்ஷண்யம் அப்படின்னா பிராணன் புலன்கள் வெவ்வேறு இயல்புகளை உடையதாக உள்ள காரணத்தினால் தனித்தனியாக செயல்பட உள்ளன. புலன்கள் ஜாக்கிரதை சொப்பனத்தில் மட்டுமே செயல்பட முடியும். ஆனால் பிராணன் வந்து எல்லா காலத்திலும் செயல்படும். இதுக்கு முன்னாடி சொன்ன 2 சூத்திரத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து தெளிவாக புரியும். பிராண தத்துவம் வேறு, இந்த சென்சரி ஆர்கன்ஸ் தத்துவம் ரெண்டும் வேறு வேறுன்றது நல்ல தெளிவாக இருக்கிறது. மீதி வந்து அடுத்த வகுப்பு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.